உப்பும் உரப்பும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உப்பும் உரப்பும் சேனலில் சூப்பரான அகர் அகர் புட்டிங் தான் செய்ய போகிறோம். இந்த அகர் அகர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயில் காலங்களில் இந்த அகர் அகர் சாப்பிடும்போது உடல் சூட்டை தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்சர் போன்ற பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த அகர் அகர் ரொம்பவே நல்லது. இப்போது ரோஸ் மில்க் அகர் அகர் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் பால் வச்சுருக்கேன். இதை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காத பாலாக இருந்தால் நம்ம புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் சூடாயிடுச்சு. அகர் அகர் இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் இருக்கும். இது சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். 1/2 லிட்டர் பாலுக்கு 5 கிராம் அகர் அகர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அகர் அகர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. ஊற வச்ச அகர் அகரை இப்போது பாலோடு சேர்த்துக்கிறேன். இந்த அகர் அகரை கடல் பாசி, சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அப்பப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பால் சேர்த்துருக்கிறதுனால பொங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. 5 கிராம் அப்படின்றது கடல் பாசியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் போட்டு மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு சரியாக இருக்கும். இந்த கடல் பாசி கரையிறதுக்கு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். இப்போது கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இதோட 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் எல்லாம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதோட கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டும் போது நம்ம புட்டிங் ரொம்ப சாஃப்டாக வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸில் இதை நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இது நல்லா செட் ஆகிடும். ஒரு 2 மணி நேரம் வச்சாலே போதும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அது சூப்பராக செட் ஆகிடும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட் மேலே வச்சுட்டு இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு மேலே 2 தடவை தட்டினீங்கன்னா சூப்பராக வந்துடும். ரொம்பவே சூப்பராக அகர் அகர் ரோஸ் மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.